மைக்கு பேச நேரத்தை சொல்லுங்கண்ணே. மைக்கு பேசுறது நேரத்தை ரெடியா? சொல்லுங்க. ரொம்ப பெருமையான விஷயம். மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் இயக்கத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வைத்திருந்த நம்பிக்கை, என் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு வைத்திருக்காரோ எங்கள் தொகுதி மக்கள் மீதும் அதிகப்படியான நம்பிக்கையின் காரணமாகத்தான் மீண்டும் திரும்ப மூன்றாவது முறையாக போட்டிக்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றி. ஒரு மாவட்ட கழக செயலாளராக 3 தொகுதியும் வெற்றி பெற்று ஒரு மாவட்ட கழக செயலாளராக வெல்ல வேண்டும் என்பது ஆசை. அந்த விதத்தில் திருவெரும்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை நிறுத்தப்பட்டிருக்கின்ற 3 பேரும் ஒரு மதசார்பற்று எடுத்துக்காட்டாக அண்ணன் அப்துல் சமது மணப்பாறையிலும், நம்முடைய அண்ணன் இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கிலும், அன்புமிகு திருவெரும்பூர் தொகுதியில் போட்டுகின்ற ஒரு வாய்ப்பினை மக்களிடம் போகும்போது நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்குறுதி கேட்க வேண்டும். அதன் முதல் கட்டமாக எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும். அதனால தோழமை கட்சி சார்ந்திருக்கிற தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்கிறது இன்றைக்கு முதல் அலுவலகமாக நம்முடைய காங்கிரஸ் தேசிய கட்சியை சார்ந்தவர்களை சந்தித்து தொகுதியை சார்ந்திருக்கின்ற அவருடைய நிர்வாகிகளெல்லாம் கௌரவப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த உற்சாகத்தோடு மற்ற தலைவர்களையும் சந்திப்பதற்கு நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். யார் வேணா எங்க வேணா போட்டிடலாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் நீங்க யார் வேணா எங்க வேணா போட்டி போடலாம். அதற்கு தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையை மீறாமல் யார் வேணாலும் போட்டியிடலாம். அது அவருடைய எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த போட்டி என்பது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நமக்கு நம்முடைய நாட்டுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய அந்த அணியை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு ஒரே லட்சியம். கண்டிப்பாக இந்த முறையும், ஏன்னா 2021 தேர்தலில் ஏறத்தாழ 54,000 வாக்குகள் வித்தியாசத்தை தந்த திருச்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 69,000 வாக்குகளை வித்தியாசத்தை மட்டும் தந்த அந்த திருச்சி கிழக்கு இந்த முறை அதை தக்க வைத்துக் கொள்கிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக தரும். ரொம்ப பெருமையான விஷயம். ஏற்கனவே நம்ம திராவிட மாடல் தான் மக்களுடைய ஒவ்வொரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க ஓட்டு போட்டு எங்கள் தேர்ந்தெடுத்தன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டமே நமக்கு அந்த இத்தனை ஆண்டு காலம் யாரும் சிந்திக்காத ஒரு திட்டமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை பயன்பெறுகின்ற இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து வயிறார பிள்ளைங்க சாப்பிட்டு முதல்ல ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டிருக்கோம். அதுக்கு வாய்ப்பை வழங்கிய மக்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ இன்றைக்கி அதை விரிவுபடுத்த போகிறது விதமாக 5ஆம் வகுப்பு மட்டுமல்ல 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களும் காலை உணவு தரணுங்கிறது மூலமாக கூடுதலாக ஒரு 15 லட்சம் பிள்ளைங்க அதனால வந்து பயன்பெறுகிறார்கள் என்று சொல்லும்போது கல்வி அறிவான முறையாக நம்ம கொடுத்தாலே போதும். அதன் பிறகு அந்த பிள்ளைங்க அடுத்தது என்ன செய்யணும் என்ற அறிவு அவங்க கண்டிப்பாக தொடர்ந்து திருவெரும்பூர் தொகுதி என்பது எப்படி வளர்ச்சிப்பட்ட ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியிலே உண்டு. இருந்தாலும் அது சார்ந்திருக்கின்ற ஒரு மாற்று வழியை நம்ம கண்டிப்பாக நம்ம தர வேண்டும். அதனால தான் அரை சுற்று வட்டார அந்த ரிங் ரோடுங்கிறது அது முழு வட்டாரமாக வர வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை தொகுதி சார்ந்திருக்கின்ற மேனிஃபெஸ்டோ வரும்போது அது சார்ந்துக்கான திட்டங்கள்லாம் கண்டிப்பாக வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அது சார்ந்திருக்கின்ற கட்டமைப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு 10 கோரிக்கைன்னா அது 10னா 10 நான் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். 10 நான் 7 பண்ணிட்டேன், இன்னும் 3 இருக்கு. இப்போ எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாட்கள் ஒரு சின்ன இடைவேளை தான். மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த திராவிட மாடல் 2.0 வரும்பொழுது தொடர்ந்து அந்த வளர்ச்சியை நோக்கி நான் கொண்டு போகிறேன்.